ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரெவன் டிவி நேயர் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாளின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரைஸ்ட் இஸ் ரிசன், இண்டீட் ஹி ஹஸ் ரிசன். நாம் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை சொல்லும் பொழுது விஷ் யூ ஹாப்பி ஈஸ்டர் என்று சொல்லக்கூடாது. நான் உங்களை பார்த்து கிரைஸ்ட் இஸ் ரிசன் நான் என்று சொல்லும் பொழுது நீங்கள் என்னை பார்த்து இண்டீட் ஹி ஹஸ் ரிசன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துதல்கள். ஆகையால் நாம் இன்று தியானிக்கும் தியானத்தின் தலைப்பு அவர் இங்கே இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அந்த ஒரு கல்லறை காலியாக காணப்பட்டு இருக்கிறது. அந்த காலியான கல்லறை தான் இங்கு கிறிஸ்தவ மதத்தின் அஸ்திபாரமாக விளங்குகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். Indeed he has risen. ஆகையால் இந்த உயிர்த்தெழுதலின் தியானத்தை நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வைத்து தியானிக்கலாம். முதலாவது, கல்லறையை பார்க்க வந்தவர்கள். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்லறையில் வைத்த பின்பு ஒரு பெரிய கல் அங்கு புரட்டி வைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அநேகருக்கு அந்த பரிசேயருக்கு ஒரு சந்தேகம், அவர்கள் இயேசுவின் சரீரத்தை களவாய் கொண்டு சென்று விடுவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய கல்லை அந்த கல்லறைக்கு முன்பாக உருட்டி வைத்தார்கள். அதையும் கூடுமானவரை சீல் வைத்து அவருடைய போர்ச்சேவர்கள் வந்து பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். பிலாத்துவிடம் போய் அதை பாதுகாக்க உரிமை கேட்ட பொழுது பிலாத்து அப்படிதான் சொன்னார், உங்களுக்கும் போர்ச்சேவர்கள் உண்டே, நீங்கள் போய் உங்கள் பாடை பார்த்து கொள்ளுங்கள் என்று. அப்படியாகத்தானே ஒரு பெரிய கல் உருட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை முன்பாக வைக்கப்பட்டது. இங்கு வாரத்தின் முதல் நாள் மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் அங்கே கல்லறையை பார்க்க வருகிறார்கள். மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் அநேக சத்தியங்களை விளக்கி கூறினார். ஆனாலும் அவர்கள் ஒருவருக்கும் அந்த சத்தியம் அறியாத பொருளாகவே இருந்தது. இறந்து போன ஆண்டவர் இறந்து போனவர் தான் போலும், ஆயால் அவர் கல்லறையில் இருக்கிறார்கள், மேலும் நாம் சுகந்து விடலாம் என்று அவர்கள் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இதே சம்பவத்தை நீங்கள் மார்க்கு 16:1 பார்த்தீர்கள் என்றால், ஓய்வு நாளும் போது மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமா என்பவரும் அவருக்கு சுமந்த வர்க்கம் முடிய அவர்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். சுமந்த வர்க்கம் என்பது மறுபடியும் ஒரு இறந்த உடலின் மேல் பூசுவதுதான். அவர்களின் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கல்லறையில் தான் இருக்கிறார், ஆகையால் நாம் அவரை சென்று போய் பார்த்து விட்டு சுமந்த வர்க்கம் விட்டு வரலாம் என்று. அதுதான் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க வரவில்லை, கல்லறையை பார்க்க வருகிறார்கள். பிரியமானவர்களை, நாமும் கூட கிறிஸ்தவத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தால் இந்த மரியாதை போல நாம் கல்லறையை பார்க்க வருவர்களாகவும் இறந்து போன ஒருவருக்கு சுகந்த வர்க்கம் எழுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். நம்முடைய விசுவாசம் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தால் நாம் நிச்சயமாகவே அவர் மேல் தைரியம் கொண்டு மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார், இண்டீட் கிரைஸ்ட் ஹஸ் ரிசன் இண்டீட் என்று நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் அங்கு வந்த பொழுது அவர் கண்டது வேறொரு காட்சியாக இருந்தது. அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. ஏனென்றால் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு இறந்தவர் போல் சித்தரித்து அவர் படத்தை வைத்து கொண்டு மாலை போடுவதும் மெழுகுபத்தி வைப்பதும் அந்த ஊதுபத்தி வைப்பதும் போன்ற ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கல்லறையை பார்க்க வந்தவர்களுக்கு சமானம். நாம் அப்படிப்பட்ட வழிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்தோம் என்னால் உடனடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டும் அதேப்பட்ட காரியங்களில் நாம் விலகிவிட வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இரண்டாவது காரியம், புரட்டப்பட்ட கல். அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை ஒரு பெரிய கல் கொண்டு மூடி வைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீகள் எல்லாம் வந்த பொழுது, எங்கே யார் நமக்காக அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று பேசிக்கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கண்ட காரியம் வித்தியாசமாக இருந்தது. மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உடைந்த மலையை போலவும் மென்மையாக வந்தது.
அதனால் காவலாளர்கள் அவனுக்கு திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். இங்கு ஒரு பெரிய தூதன் வந்து அந்த பெரிய கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். ஏற்கனவே அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டாயிற்று. ஆனால் இந்த கல்லறையை பார்க்க வந்தவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே இல்லை என்று காண்பிக்கத்தக்கதாக அந்த பெரிய கல்லை உருட்டி போட்டு அதன் மேல் உட்கார்ந்தான். பிரியமானவர்களை, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால் கல் புரண்டது. புரட்டப்பட்ட கல்லின் மேல்தான் அங்கு தேவதூதன் உட்கார்ந்திருந்தார். ஒரு காலியான கல்லறையை காண்பிக்கத்தக்கதாக தான் அந்த கல் புரட்டப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கல் போல் ஏதாவது ஒரு அவிசுவாசமான காரியங்கள், நம்மால் முடியவே முடியாது என்று போன்ற காரியங்கள் நாம் திகைத்து கொண்டிருந்தால், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கல் புரண்டோடியது போல நமக்கும் வாழ்க்கையில் உள்ள பெரும் பிரச்சனைகள் புரண்டோடும். ஏனென்றால் இந்த புரட்டப்பட்ட கல் எப்படி என்பதை நாம் லாசருவின் வாழ்க்கையில் காணலாம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்கள் பெத்தானியா கிராமத்தில் இருப்பதை நாம் காண்கிறோம். இந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகம் நேசித்தவராக இருந்தார். ஆனாலும் அந்த லாசரு வியாதி வந்து மரித்து போய்விட்டான். 4 நாள் ஆகிவிட்டது கல்லறையில் வைத்து. அந்த கல்லறையில் அவர்கள் வைத்து மறுபடியும் ஒரு கல்லை வைத்து பூட்டி விட்டார்கள். அவர்கள் அதிகமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை மிகவும் நேசித்தபடியினால் ஒரு பெரிய அரிதான காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் அவர் 4 நாள் அவர் தாமதப்பட்டு வந்தார். லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பினதை கேட்டபடமும் தாமதப்பட்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சில காரியங்களை தாமதமாக கொடுக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை, ஒரு பெரிய அதிசயத்த காரியத்தை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை தாமதப்படுத்தும் போது அவர் செய்ய நிச்சயித்தவராக இருக்கிறார். ஏனென்றால் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கு லாசருவின் கல்லறைக்கு வந்த பொழுது இப்படி ஒரு காரியம். யோவான் 11:38. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மர்த்தனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். நீங்க கல்லை எடுத்து போடத்தக்கதாக மார்த்தாளுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஏனென்றால் கல்லை எடுத்து போட்டால் எங்கே மர்த்தனுடைய பிணவாடை வந்து விடுமே, வீசி விடுமே, மற்றவர்களெல்லாம் ஓடத்தக்கதாக அறிவிக்கத்தக்க ஒரு காரியம் நடந்து விடுமே என்று நாளாகுமே என்று கூறுகிறார். ஆனால் கல்லை எடுத்து போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான். அது கல்லை எடுத்து போட்டவுடன் லாசருவே வெளியே வா என்ற பொழுது அந்த இறந்தவன் சீலையினால் சுத்தப்பட்டு கிடந்தவன் வெளியே வந்தான். அப்பொழுது சொன்னது, இவன் சீலையெல்லாம் அவிழ்த்து விடுங்கள் என்பது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கல் புரட்டப்படும் பொழுதுதான் நாம் எதிர்பார்த்த அதிசயமான காரியங்களை நாம் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு அதிக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர், அனைவரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் நிட்டி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பிரச்சனை எதுவானாலும் சரி, அதை இந்த தூதன் கல்லை புரட்டி போட்டது போல அசாதாரணமாக புரட்டி போட்டு விடுவார். ஏனென்றால் ஒரு பெரிய கல்லை மனிதர்கள் புரட்ட வேண்டும் என்றால் 4-5 மனிதர்கள் வேண்டும். ஆனால் அந்த தூதன் வந்து புரட்டும் பொழுது ஒரு அசால்ட்டாக புரட்டி போட்டு விடுவார். அப்படித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் கல்லை போல இருக்கிற பாரமான காரியங்கள் எல்லாம் நீக்கி போட வல்லவராக இருந்தார். ஆபிரகாமுக்கு வயது 100 வயது, சாராளுக்கு 90 வயது. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய அதிசயத்தை நம்பி ஜீவித்திருந்தார்கள். 100 வயதில் எனக்கு ஏன் ஆண்டவரை குழந்தை கொடுக்கிறேன், மற்றவர்களெல்லாம் கேலி பேசுவார்களே என்று இந்த மார்த்தாளை போல நெகட்டிவான ஒரு காரியத்தை சொல்லவே இல்லை. எத்தனை வயது ஆனாலும் பரவாயில்லை, 90 வயதிலும் சாரால் பிள்ளை பெற்றத்தக்கதாக பலப்படுத்தினாகி பிள்ளை எடுத்தாள். இதுதான் தேவன் கல்லை எடுத்து போட்ட ஒரு காரியம், தேவன் செய்த அதிசயமான விந்தை. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் சித்தமாக இருக்கிறோமா என்று நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் நம் நிந்தியை நீக்கி போட்டபடி அவர்கள் நிந்தியை நீக்கும்படி நாம் புரட்டி போடுகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஏதோ ஒரு காரியத்துக்காக அதிகமாக அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், நிந்திப்பட்டும் தலை குனிந்து தெரியலாம்.
ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த கல் புரண்டோடினது போல அந்த நிந்தையான கல்லை எடுத்து போக்க வல்லதாக இருக்கிறது. ஏனென்றால் யோசுவாவின் காலத்தில் 2ஆம் தலைமுறையான இஸ்ரவேல ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் விருத்த சேதனம் பண்ணி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். யோசுவா 5:9, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தியை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் என்றப்படுகிறது. நிந்தையான காரியங்கள், அவமானமான காரியங்கள், ஏமாற்றமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால், அது ஒரு கல்லை போல் இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அதை புரட்டி போட வல்லவராக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் தினத்தை குறித்து ஏன் கொண்டாடுகிறோம் என்று ஒரு நம்பிக்கையற்றவர்களைப் போல் நாம் இருக்கக்கூடாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னுடைய செத்துப்போன காரியங்களை எல்லாம், முடியவே முடியாது என்று சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் உயிர்த்தெழுந்து செய்யும் வல்லமை முடிந்தது என்று அவரிடம் விசுவாசித்து நாம் சேர வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்கே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாம் பார்த்தோம் என்றால், ஒரு மேய்ப்பர்கள் கல்லை புரட்டுவார்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆடுகளை மேய்க்கும் தொழிலை தான் செய்து வந்தார்கள். ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு சென்ற பின்பு அதை கூட்டி சேர்த்து ஒரு பெரிய கிணற்றை கூட்டுவார்கள். அந்த கிணற்றை ஒரு பெரிய கல் வைத்து மூடி வைத்திருப்பார்கள். அந்த கல்லை எடுத்து போட்ட பிறகுதான் அந்த மேய்ச்சல் காட்டின ஆடுகள் அந்த தண்ணீரை குடிக்கும். அந்த தண்ணீரை குடிப்பதற்காக மேய்ப்பர்கள் அந்த கல்லை எடுத்து போட வேண்டும். ஆதியாகமம் 29:3, அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின்பு கிணற்றின் வாயிலில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்த பிற்பாடு கிணற்றின் வாயில் வைப்பார்கள். இங்கு மேய்ப்பர்கள் அந்த கல்லை புரட்ட வேண்டும். இந்த கல்லை புரட்ட வேண்டிய பணி மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் என்பது நாம் ஆசாரிகள், நம் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். மேலும் மேய்ப்பர்கள் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை அறிந்தவர்கள் அனைவரும் மேய்ப்பர்கள் தான். நாம் அனைவரும் இந்த ஆடுகளுக்காக தண்ணீரை காட்டுவதற்காக கல்லை புரட்டினது போல நாம் திரளான ஜனங்களை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீரை கொண்டு வருகிற மக்களாக காணப்பட வேண்டும். அந்த கல்லை புரட்டுவது போல பிரஜாதி மக்களில் உள்ள அவிசுவாசம் என்ற கல்லை புரட்டி போட்டு அவளுக்கு ஜீவ தண்ணீர் அண்டை கொண்டு வருகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கிற வேண்டிய நீங்கள் உங்களுக்கு இன்னும் பாலை ஊட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று கூறுகிறார். நாம் எவ்வளவு காலம் வேதாகமத்தை படித்து அதில் தேறி இருக்கிறோம். அதை நாம் மற்றவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களை ஜீவ தண்ணீரை கொண்டு வருகிறோமா? மற்றவர்களுக்கு நாம் கல்லை புரட்டி தள்ளும் மேய்ப்பொருளாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இந்த உயிர்த்தெழுந்த நல்லாளில் நாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படி நாம் மன்றாடுவோம். அடுத்ததாக, மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் இங்கு தூதன் ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 28:5, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இப்பொழுது இந்த தூதன் அவர்களை அழைக்கிறார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அவரை அழைக்கிறார். ஏனென்றால் அந்த கர்த்தரை வைத்த இடம் இப்பொழுது வெறுமையாக இருக்கிறது. அவர்கள் ஸ்திரீகள் அதிக கலக்கமுற்று இருந்தார்கள். ஏனென்றால் அந்த தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ள உள்ள பொழுது காவலர்கள் எல்லாம் செத்தவர்கள் போல் கிடந்தார்கள். ஆகையால் அவர்களை ஐயப்பட்டு என்ன காரியம் நடந்ததோ, எப்படி என்ன ஆகப் போகிறதோ என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தூதன் அவர்களை பார்த்து கூறினது, பயப்படாதீர்கள், கர்த்தரிடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் மரித்தோரில் எழுந்த கிறிஸ்துவையா இங்கே தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, வந்த இடத்தை பாருங்கள் என்று அவர்களுக்கு ஒரு உண்மையை பறைசாற்றுவதற்காக கூறினார். கர்த்தர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நமக்கு எதையாவது ஒரு காரியத்தை நாம் அதிகமாக வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் வாக்குத்தத்தம்படியினால் அவர் தாம் சொன்னபடியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காலேபுக்கு தாம் சொன்னபடியே உள்ள காரியங்களை செய்தார். அங்கு கானான் தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் 10 பேர் தொச்செய்து பரம செய்தார்கள். யோசுவாவுக்கும் காலேபுக்கும் கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆகையால் இந்த கானான் தேசத்துக்குள் வந்த பிறகு இந்த காலேப் சொன்ன முதலாவது காரியம் யோசுவா 14:10, இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். கர்த்தர் தம் வாக்கை காப்பாற்றினார். பிரியமானவர்களே, காலேபுக்கு தாம் சொன்னபடியே வார்த்தையை நிறைவேற்றினவர், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தை தாம் சொன்னபடியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையால் காலம் கடந்தும் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறது என்று நினைத்து சந்தேகப்படுகிறீர்களா? கலங்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த வாக்குத்தத்தத்தை நம்மேல் பலிக்க வல்லவராக இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, நாம் இந்த காலத்தில் நாம் வாக்குத்தத்தத்தை நம்புகிற மக்களாக நாம் காணப்படுகிறோமா? ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசி ஒரு காலத்தில் இவ்வாறு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கூறுகிறார். எரேமியா 6:10, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாது அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தியா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் போல் நம்முடைய செவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தால் வசனம் எல்லாம் நிந்தியாக இருக்கும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பிரியமில்லாமல் போகும். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரே, அதுதான் எனக்கு தெரியுமே, அதையே வருடமாக நான் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே என்றெல்லாம் ஒரு அலட்சியமாக உட்கார்ந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்மை ஏன் ஆண்டவர் எச்சரிக்கிறார்? நாம் செவி விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறது, நமக்கு வார்த்தை நிந்தியாக இருக்கிறது என்று நாம் தேவன் எச்சரிக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதுதான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. கடைசியாக மரித்தொழுந்து எழுந்தார் என்று அனைவருக்கும் போய் பறைசாற்றுங்கள் என்று தூதர் சொல்கிறார். மத்தேயு 28:7, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். 28:9, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார். இப்பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை பண்ணிக்கிறார். நீங்கள் போய் சீஷர்களுக்கு அறிவியுங்கள். ஏனென்றால் அவர் சீஷர்கள் கூட அவரை நம்பவே இல்லை. என்ன சீஷர்கள் இன்னும் யாரை அவர் கல்லறை நாடி வரவே இல்லை. மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் தான் காலமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சுமந்து வைக்க முடி வருகிறார்கள். சீஷர்கள் எல்லாம் இன்னும் பயந்து கொண்டு உயிர்த்தெழுந்தாரோ இல்லையோ, என்ன நடந்ததோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இயேசு சொல்கிறார், முதலாவது சீஷர்களுக்கு போய் அறிவுங்கள் என்று கூறி இப்பொழுது இந்த ஸ்திரீகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது சோத வர்க்கம் விட வந்த கைகள் அவருடைய பாதத்தை தொட்டு பணிந்து தழுவி கொண்டது. இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணார கண்டவர்களாக அவர்கள் அதிக மகிழ்ச்சியோடும் ஓடி சென்று சீஷர்களுக்கு அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய கரங்களில் நம் இருதயம், நம்முடைய செவிகள், காதுகள் எவ்வாறு இருக்கிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை கண்ட நிச்சயத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? அப்படி நிச்சயம் உடையவர்களாக இருந்தாம் என்றால் மகதலேனா மரியாளும் மற்றொரு மரியாளும் அவரை பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டது போல நாமும் பணிந்து கொள்வோம். இந்த நற்செய்தியை அநேகருக்கு நாம் அறிவிப்போம். Indeed, Christ is risen. Christ has risen. He is risen indeed. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் உள்ளான ஆன்மாவிலிருந்து வர வேண்டும். ஆத்மத்திலிருந்து இந்த சத்தம் வர வேண்டும். ஏதோ வருடம் இந்த ஈஸ்டர் திருநாளை அனுசரிக்கிறோம் என்பதல்ல. உண்மையாகவே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நிச்சயத்தை நான் கண்டுகொண்டேன். என் வாழ்க்கையில் நிகழக்கூடியாத சம்பவங்கள் எல்லாம்
ஒரு கல்லை போல இருந்ததெல்லாம் அவர் புரட்டி போட்டார். புரண்டோடின கல்லை என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டேன். ஆபிரகாமை போல, சாராளை போல, லாசரு உயிர்த்தெழுந்ததை போல, எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டதை போல, காலேபை போல நான் நிச்சயமாகவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிற நிச்சயமுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் இந்த ஈஸ்டர் திருநாளை நாம் கொண்டாட கடமைப்பட்டுள்ளோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாளை நாங்கள் தியானிக்க தந்த கிருபைக்காக கடவுளை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Christ is risen. Yes, he has risen indeed. Hallelujah கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தல வல்லமையை ருசிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் கர்த்தாவே. நீர் உயிரோடு இருக்கிறீரோ, இறந்து போன உம்மை தேட கல்லறையில் வந்தார்கள். ஆனால் அவளுக்கு தூதன் சொன்னது, நீங்கள் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இங்கே தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை, கல்லறையை வந்து பாருங்கள் என்று கூறினதுதான். ஆண்டவரே, நாங்களும் கூட எங்கள் அவிசுவாசத்தினால் உம்மை மரித்தவராக காணக்கூடாமல் ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக காணப்பட வேண்டும் கர்த்தாவே. அதற்கு எங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த அவிசுவாசம் என்னும் கல் புரண்டோடி செய்ய வேண்டும் கர்த்தாவே. அந்த கல் புரண்டோடி போகும் பொழுது நாங்கள் வெறுமையான கல்லறையை தரிசிக்கிறவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்தவர்களாகவும் நாம் ஜீவிப்போம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தீர் கர்த்தாவே. நீர் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவருடைய மத்தியிலும் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் மரியாதை போல அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தலின் வல்லமையை பறைசாற்றுகிற கிறிஸ்துவர்களாக எங்களை காண மாற்றி போட வேண்டும் என்று கின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சுகந்த வர்க்கம் விட்ட மரியாதை போல அல்ல, பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டவர்களாக நாங்கள் காணப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று கின்றோம். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.